வணக்கம் உங்கள் தமிழ் மகள். இன்னைக்கு நம்மளுக்கு டபுள் டமாக்கா என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அஜித் அவர்களுடைய மங்காத்தா ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் இல்லாத எல்லா செலிபிரிட்டியும் பார்க்க வந்துட்டாங்க. முக்கியமா நம்ம பிரேம்ஜி அவர்கள் வந்திருக்காங்க. என்ன நடிப்பை உள்ள வந்து பாருங்க. இன்னொன்னு முக்கியமான விஷயம் நான் ஒன்று சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்டும் வச்சுட்டு போயிருக்காரு. என்னன்னா, ஒரு மனுஷன் வந்து இண்டஸ்ட்ரியில தற்போது இல்லை இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அந்த நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மங்காத்தா ரிலீஸ் பண்றப்பே பயங்கரமா இருந்தது. பட் அதையும் திருப்பி நம்ம ரிலீஸ் பண்ணுவோம், இவ்வளவு மக்கள் கூட இருக்குன்னா இதுதான் நாங்க பதில் கொடுக்குறோம் சார், நீங்க எப்ப வருவீங்க அப்படின்ற எதிர்பார்ப்புக்கு இது ஒரு ஆன்சராகவே இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஏன இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அது மதிப்பு அதிகம் தாங்க. அந்த மாதிரி தான் இப்ப நாங்க மக்கள்லாம் சேர்ந்து ஏகே சாருக்கு ஒரு பதில் கொடுத்துருக்கோம். எஸ், ஜனநாயகன் இப்ப கோர்ட்ல வந்து நம்மளுக்கு உத்தரவு விட்டுருக்காங்க. எஸ், எந்த சர்டிபிகேட் வேணும் உங்களுக்கு? சென்சர் சர்டிபிகேட் வேணுமா இல்ல பர்த் சர்டிபிகேட் வேணுமா? எதுவுமே தேவையில்லை. எப்ப டேட் சொல்றீங்க அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஆணையிட்டு இருக்காங்க. நம்ம கோர்ட் மூலியமா ப்ராப்பரா சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா பிடி ஆஷா அவங்க தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்ப நம்ம விஜய் அவர்களுடைய நம்ம மக்கள் ஃபேன்ஸ் கூட்டம்லாம் சும்மா தள்ள தெறிக்க ரோட்லயும் சரி எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா கேட்கலாம் கொடுத்துட்டு செலிப்ரேஷன் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டேட் என்னைக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி மண்டே இருக்கலாம். ஏன்னா ஸோ ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே ஒரு பரபரப்பு இருக்கு. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க பாத்தியா, இன்னைக்கு ஏன் அறிவிச்சாங்க அப்படின்றது என்னுடைய மூளை கேட்டபடி எனக்கு என்னன்னா, தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு 4 நாள் லீவ் வந்தது. ஸோ இது வந்து ரொம்ப ரீச் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நாசுக்கா இன்னைக்கு கொடுத்துட்டு இதை நாங்கள் அப்புறம் டேட் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லீவே இல்லாத அளவுக்கு பண்ணியிருக்கீங்க. நாங்கள் லீவ் எடுப்போங்க, லீவ் எடுத்து இங்கே ஜனநாயகனை நாங்கள் பார்ப்போம். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம ஜனநாயகனை பார்க்க போனோம். வரட்டும், ஜனநாயகன் வரட்டும். மக்கள் எதிர்பார்க்கிற மாதிரி இது வேண்டாயா, நீங்க சொன்ன மாதிரி ஜனநாயகன் ஒரு பிடிச்சிடலாம். கம்மிங்லாம் கிடையாது, வந்தாச்சு பாத்துருவோமா.